Tawil kita udan Armadesa. அப்படி என்னதான் நடந்தது திருமதி சாந்த்ரா? இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். அந்த டைம் வந்துட்டு ஐ வாஸ் இன் ஒரு ஃபிளாட் வீட்ல இருக்கும், 5 மாடி ஃபிளாட் வீடு. அது அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் அது ஸ்டார்ட் பண்ணிச்சு. அன்டில் நவ் அது என் கூட ஒரு பிளாக் உருவம். அன்டில் நவ் ஸ்டில் வித் மீ. அது எனக்கு நல்லா தெரியும். எவ்ரி டே சொன்ன பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா முன்னாடி வந்து அது ரொம்ப டார்ச்சர். அது எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சு சொன்னது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியாது. எப்ப எனக்கு ஹஸ்பண்டுக்கு ஒரு சண்டை போறனோ அந்த சமயத்துல எல்லாம் அந்த உருவம் என்று வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். டிஸ்டர்ப்லாம் எப்படி? ஒன்ஸ் வந்து நான் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நடந்துச்சு. படுத்திருக்கேன், ஹஸ்பண்ட் நானும் தான் படுத்திருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரே பெட்ல, அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுல திரும்பி படுத்திருக்காங்க. அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நான் படுத்திருக்கேன். சோ நான் நேரா படுத்திருக்கேன் பாருங்களேன். நேரா படுத்திருக்கமே இந்த லிப்ஸ் இருக்குல்ல, அந்த லிப்ஸ் வந்து கீழே லிப்ஸ அப்படியே இழுத்து வச்சு அந்த முன்னுக்கு ஒரு கிஸ் பண்ணிச்சு. தட் இஸ் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி பண்ண. ஹஸ்பண்ட் அந்த டைம் வந்து ஹஸ்பண்டுக்கு எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் பாருங்களேன். அப்ப நான் வந்து எனக்கு கோவம் வந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் வந்து சத்தம் போடுறேன், நீங்க என்ன வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நான் ஏசுறேன். ஏசுனால எனக்கு என்ன தலையெழுத்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்து கோவப்படுறாங்க என்கிட்ட. இவங்க பண்ணலையா சரி சொல்லி நான் விட்டுறேன். ஆனா அவங்க அந்த பக்கம் திரும்ப அப்படியேதான் இருக்காங்க. நான் சும்மா பண்ணி திருப்பிட்டாங்கன்ட்டு நான் நல்லா தூக்கத்துல இருந்தேன்னா சரின்னு திருப்பி தூங்கிட்டு இருக்கேன். திருப்பி வந்து இந்த கண்ணத்துல வந்து லைட்டா ஒரு அடி, ஒரு சின்னதா ஒரு அறை விட்டாங்க, லைட்டான அறை, கிட் சைலன்ஸ். அந்த அறை விட்டாங்க. அதுவும் அவங்க தான் நினைச்சு திருப்பி நான் அவங்க கிட்ட வந்துட்டு ஏஞ்சி சத்தம் போட்டேன். அவங்க பார்த்து திருப்பி நான் ஏஞ்சி கேட்டேன், இதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு அவங்களை ஏசிடுறேன். திருப்பியும் ஏன் உடனே வம்பு வச்சுக்கலாம், நான் அந்த பக்கம் திரும்பி படுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி இவங்க வம்பே வேணாம் சொன்னா அங்க பக்கம் திரும்பி நான் படுத்திருக்கேன். மொதல் அடிச்சது வந்து லெப்ட் ஹேண்ட் சைட்ல கண்ணத்துல அரைஞ்சது. ரெண்டாவது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல கண்ணத்தை அரைஞ்ச அடி வந்து கொஞ்சம் வேகமான அடி அடிச்சு ஓடிட்டு வர அடி. அப்பதான் வந்து திரும்பி பார்த்து நான் ஏஞ்சி உட்காந்துட்டு அவங்க பாட்டு விட்டு தூங்குறாங்க. சம்திங் ராங் நேரா போய் சாமி கும்பிட்டு வந்து படுத்தேன். அதுக்கப்புறம் அந்த டே முடிஞ்சிச்சு. அந்த ஓயின்ற சவுண்ட் வந்து அவரோட குரலா இல்ல வேற ஆளோட குரலா? அது சரியான சொல்ல ஒரு வாய்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் அந்த டே அந்த கதை அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த உருவத்தோட டிஸ்டர்பன்ஸ் வந்து சொல்லணும்னா அடிக்கிட்டே போலாம். அப்பப்ப எனக்கு டிஸ்டர்ப் வந்துட்டே இருக்கும். அந்த இது வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என் வீட்டுல வந்துட்டு அதே வீட்டுலதான், அந்த வீட்டுல வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் இருக்கும். பாத்திருக்கீங்களா? வீடு தான், நம்ம நடக்கலாம். நான் வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் இருக்கும். அந்த வீடுக்கு வந்து ஏன்னா பிளாட் வீடுல எங்கேயுமே காத்து ஓட்டம் இல்லைன்னாக்கா வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் கொடுத்துருப்பாங்க. சோ என் வீடு வந்து கிச்சன் சைட்ல ஜன்னல் இருக்கும். சோ அந்த ஜன்னல் திறந்து விட்டானா அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஜன்னல் நான் திறந்து விட்டா எனக்கு காத்து அந்த ரூமுக்குள்ள வர முடியும். அந்த மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும் ரூம்ல. விடிய கால கூட இல்ல, மத்தியானம் சாயந்தரம் மணி 4 இந்த மாதிரி இருக்கும். தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியுது என்னோட பெட்ல வந்துட்டு ஒரு உருவம் அந்த மெத்தில அப்படியே அமுங்கி வரல, அந்த மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு அந்த என்னோட போர்வுக்குள்ள வர்றாங்க. ஒரு உருவம் கீழே கால் கிட்ட இருந்துறீங்களா. எனக்கு அந்த பேசான் பண்ணோன்னு நான் அதை தள்ளி ஒரு இல்லன்னு தெரியல, நான் போய் அதை புடிச்சிட்டேன். புடிச்ச கையோட அதோட அந்த நமக்கு கட்ட விரல் இருக்கு தெரியுமா, கட்ட விரல் சைஸுக்கு ஒரு விரல் வந்து நான் புடிச்சிட்டேன். புடிச்சோன்னா அது ஒரு துடிச்சிட்டு வெடிச்சு ஓடிச்சு பாருங்க, ஓடிடுச்சு. அந்த சமயத்துல என் பக்கத்துல வந்து அந்த சரிங்களா அந்த இப்ப சும்மா பிக்சிங் மாதிரி ஒரு கேபின் அந்த அலமாரி இருக்காது, சும்மா ட்ராஸ் மட்டுமே இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ட்ராஸ் இருக்கும். அது இப்ப ரொம்ப இருக்கும். அந்த ட்ரால அடிச்சு ஏறி அந்த ஜன்னல் சொன்னா அந்த ஜன்னல பூந்து வெளியா இருக்கு. அது வந்து எனக்கு தெரியல, அது ஒரு உருவம், கட்ட உருவம். ஆனா அந்த உருவம் நான் உருவத்தை பாக்கல, எனக்கு அந்த ஃபீல் அது பிடிக்கல. அந்த விரல், அந்த விரலோட லைக் 3 விரல் மட்டும் தாக்கா, அந்த கட்ட விரல் மட்டும் நமக்கு கிடைக்கல பெருசா. நம்ம மூவிஸ் எல்லாம் பாக்குறப்ப தெரியுமா அந்த மாதிரி ஒரு அந்த விரல் நான் பிடிச்சேன். நான் இது கூட என்னோட கிராஸ் தான் ஒரு இதுதான் இமேஜஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஏன்ஸ்டோன் பாக்க அந்த செவுத்துல அது அடிச்சுட்டு போன சேரு அப்படியே இருக்கு. சேரு அப்படியே வந்து நான் கூப்பிட்டு என் ஹஸ்பண்ட் காட்டினேன், பாருங்க நான் சொன்னேன் நீங்க நம்மள சேரை பாருங்க எப்படி அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த கேபினட்ல அடிச்சு அந்த கேபினட் சேர் அந்த ஜன்னல பூந்து வெளியேற வரைக்கும் அந்த சேர் இருக்கு. அந்த மாதிரிக்கு இன்சிடென்ட் பார்த்தாக்க ரொம்ப இன்னும் கொஞ்சம் சொல்றது பர்சனலா சொல்ற மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு அதோட டார்ச்சர்ல. ஆனா நாள் பட அது கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீயா நானா, ஏன்னா எனக்கு அது வந்து என்னோட போகாதுன்னு எத்தனையோ இடத்துல போய் பார்த்துட்டோம். அந்த ஊர் வந்து எப்ப எனக்கு ஹஸ்பண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ
அந்த டைம்ல வந்து அது பூந்துரும். சோ எப்படி சொல்லுவாங்க, அது என்ன எடுத்துக்கணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. பாத்திருக்கீங்களா இல்லையா முழுமையா அதோட உருவத்தை? இல்ல, ஒரு கருப்பு உருவம் மட்டும் தான் எனக்கு தெரியும். என்ன அமுக்குறதுன்னு தெரியும், என்ன பிடிச்ச அமுக்கும். சரி, நீ என்ன மல்லு கட்டுறிய, நான் ஒண்ணு மல்லு கட்டுறேன், எப்படி வேணா நீ என்ன மல்லு கட்டிட்டு போய் மல்லு கட்டிட்டு சாமி மட்டும் சொல்லிட்டு இருப்பேன். அவ்வளவு நேரத்துக்கு விட்டுட்டு போயிடும். ஒன்ஸ் அது விட்ட கையோட முன்னாடி இந்த பிரச்சனை இருந்த சந்திர ஒரு கோயில ஜிஞ்சாங்கள ஒரு கோயில போயிட்டு சாமி கும்பிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் இருங்க, பாட்டுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பேசலாம். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அது எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036413333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்மதேசம். ராகவில், இது மர்ம தேசம். திருமதி சாந்த்ரா அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 15 வருஷமா அவங்களோடு அப்பப்போ காட்சி கொடுக்கும் ஒரு கருப்பு உருவம். இவங்க வந்து ஆரம்பத்தில் தூங்கும் போது உதட இழுத்து கிஸ் பண்ணியிருக்கு, கன்னத்தில் அரைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்கள நிறைய பலவிதமான டார்ச்சர் கொடுத்துருக்கு. திடீர்னு இவங்க நினைப்பாங்க ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்த்தா அது ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தான் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்மளோட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க கோயிலுக்கு போனதும் என்ன நடந்தது திருமதி சாந்த்ரா? அந்த கோயிலுக்கு போனா அங்க ப்ரே பண்ணி அவங்க வந்துட்டு என்ன கொடுத்தாங்க, அந்த ஐயர் சாமியில சுருட்டோட ஏஷ் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட்டோட ஏஷும் ஒரு கனியும் கொடுத்தாங்க. இது எப்பவுமே அவங்க தலைமாட்டில் வச்சுட்டே பாருங்கன்னு அப்ப கொடுத்துருந்தாங்க எனக்கு. அது வச்சு கொஞ்ச நாள் எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஆனா இது வரைக்கும் அது அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கிற அந்த 15 வருஷத்துக்கு முன்னுக்குள்ளதான் வச்சுக்கோங்களேன், அப்பலேருந்து அது இருக்கு. இது வரைக்கும் அது என் தலைகாணிக்கையில இருக்கு. அந்த அவளோட ஏஷும் அந்த கனியும், அது கிரிங்க பீஸ் கனி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு சக்தி இருக்குன்னு தான் நினைப்பேன். இன்னும் அந்த கனிக்கு சக்தி இருக்கு, அந்த ஃப்ரூட் ஏஷுக்கும் சக்தி இருக்கு. ஏன்னா அந்த ஒன்ஸ் அது வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டு போகுது இல்ல, போன கையோட என் தலைகாணிக்கையில இருந்து அந்த கனியும் அந்த ஃப்ரூட் ஏஷ் எடுத்து என் கையில இருக்குமா பிடிச்சிக்குவேன். இருக்கமா பிடிச்சிக்கோங்கன்னா அன்னைக்கு பூரா ஃபுல்லா திங்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது காலை வரைக்கும். அந்த மாதிரி அந்த சுருட்டோட சாம்பலும் கனியும் கையில வச்சுட்டு தான் தூங்குறீங்க நீங்க? இல்ல, அது எப்பவுமே அந்த தலைகாணிக்கை வச்சுட்டு இருப்பேன். அது என் தலைகாணிக்கையிலே தான் இருக்கும். நம்ம முடிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம கண்ண முடி நம்ம மறக்கிறோம்ல, அந்த டைமுக்கு தான் அதோட அட்டாக் வரும். அந்த ஏறி அமுக்குற மாதிரியா? அமுக்கும், நம்ம மல்லு கட்டும், நம்ம எங்கிட்ட திரும்ப முடியாது. எப்படி திரும்ப முடியாது. நான் என் பக்கத்துல டாக்டர் படுத்திருப்பாங்க, டாக்டர் கூப்பிட்டா கூட அவங்களுக்கு விளங்காது. நான் அவங்களை கூப்பிடுற மாதிரி எனக்கு தெரியும், அவங்களை தட்டி தட்டி கூப்பிடுற மாதிரி எனக்கு தெரியும். ஆனா அவங்க என்ன நீங்க தட்டல என்ன அனுப்பலாமான்னு அவ சொல்லுவா டாக்டரு. ஆனா அவங்களை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனா இந்த உருவத்துக்கு நான் ஃபைட் பண்ணதுல ரொம்ப எனக்கு ஹால்ல பட்ட பகல்ல பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு ஹால்ல வந்து குஷன்ல படுத்துருவேன். ஸ்கூல்ல பிள்ளைங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் விட்டுட்டு வந்துடும் பாருங்களேன். சரி வந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கி வச்சு சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த ஹால் குஷன் நான் கலந்து பரப்பரப்ப இழுத்து போய் கேட்ல அடிக்கும். ஆனா அது நல்லா எனக்கு ஃபீல் பண்ணும். அந்த அடி அடிச்சுச்சுன்னு முழிச்சுட்டு ஏச்சு பார்ப்பேன். நான் குஷன் நக்கலா தான் இருப்பேன், படுத்துதான் இருப்பேன். ஆனா நான் அடிப்பட்டது மட்டும் தெரியும். கையில சாலாலாம் இருக்கும். கையில சாலா இருக்கும். அந்த ஒண்ணு சொன்னல, அந்த ஒரு ஊரத்தை கை பிடிச்சேன்னு சொல்லிட்டு உங்க பிளாங்கெட் கீழ ஒரு கட்ட வேலை பிடிச்சா ஓடிச்சு. அந்த உருவம் வந்துட்டு போற கூட என் தொடையில சாலா இருந்துச்சு. அந்த இது எனக்கு இருக்கு இப்ப வரைக்கும் ஸ்டில் அந்த அது இருக்கு. அது போகாதுன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன ஃபாலோ பண்ணதுன்னா முன்னாடி அந்த பிளாட் வீடு சொல்றேன், அந்த வீட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு தான் அப்ப வந்து ஹஸ்பண்ட் லோரி சின்ன லோரி ஓட்டுறாங்க. அங்க இருந்து நாங்க இறங்கி வரப்ப அது வந்து என் பின்னால வந்துச்சான். அன்னைக்கு சம்திங் என்னமோ நான் மல்லிகை போச்சிருந்தேன்னா எனக்கு ஃபீல் பண்ணல. அது வந்து சம்திங் என்னமோ ஒரு ஸ்மெல் கூட தான், ஸ்மெல்னால தான் என் கூட வந்துச்சுன்ட்டு. அதோடதான் அது வந்து என் கூட மிங்கில் ஆயிடுச்சுன்னு. ஆனா இப்ப என்கிட்ட குறைஞ்சிருக்குல்ல, அந்த குறைஞ்சுன்னு என் மகளை அட்டாக் பண்ண, என் மகளுக்கு அந்த ஃபீல் இருக்கு. இப்போ ஒரு உருவம் வந்து அவளை அட்டாக் பண்றதுன்னு அவன் என்கிட்ட அப்பப்ப சொல்லுவாங்க. சோ அதுக்காக நம்ம கோயில்ல போய் பார்த்தோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வயசாயிடுச்சுனால சின்ன பொண்ணை பாக்குதுன்ட்டு, அதனால மகளை ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு.
ஆனா அவ ரொம்ப தைரியசாலி, ரொம்ப ஃபைட் பண்ணுவா. உங்களோட போராட்டமே ஒரு பெரிய போராட்டம். இது முடிஞ்சு அந்த கொடுமை உங்க மகளுக்கு வேறயா? ஆமா, நேற்று விடிய காலைல மணி 7 இருக்கும், 7:30 இருக்கும். அவங்களுக்கு கிளாஸ் 8 மணிக்கு ஆக்சுவலி. அப்ப 7 மணிக்கு நான் தூங்கிட்டே இருக்கேன். நான் தூங்கிட்டு இருக்கேன், ஒரு திணறி என்ன கத்துனா பாருங்க. அவங்க கத்துனோட நான் முடிச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறதுனால வச்சு ஏன் எனக்கு கத்துனா அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆனா அப்ப ஒண்ணுமே எனக்கு பேசல. அப்ப நேற்று நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். நேற்று நைட் என்ன கேட்கறாங்க, அம்மா நேற்று நல்லா அண்ணன் தானம்மா அப்படின்னா. நீ நல்லா கத்துனமா, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆமா எனக்கு ஒண்ணுமோமா இருக்குமா அப்படின்னு, கோயிலுக்கு போலாமா அப்படின்றா. அந்த உருவத்தோட அட்டாக் தானே, அது எனக்கு தெரியல இன்னும். என்ன வயசு மகளுக்கு? 23. ஓகே. ஆனா என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லல, ஏன் கத்துனாங்கன்னு சொல்லல. அவங்க கனவு கண்டாங்க. கனவு கண்ண சில ஒரு கருப்பு உருவம் வந்துட்டு எல்லாருமே அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க கர்சன்ஸ் 3 பேர் படுத்திருக்காங்க. 3 பேருக்கு கர்சன் படுத்திருக்காங்க. கர்சன்ல வந்து அவங்க ஃபர்ஸ்டா படுத்திருக்காங்க, செகண்ட் கேர்ள் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு கர்சன் கடைசியில பாய் படுத்திருக்காங்க. அந்த பாய் வந்து அந்த கருப்பு உருவம் அட்டாக் பண்ண போறாங்கன்னு இவங்க போய் தடுக்குன்னு சொல்லிட்டு போனவங்க வந்துட்டு இவங்களே அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த இதுதான் அப்படின்னு. ஆனா அது கருப்பு உருவம் தான். நாங்க பட் இது வரைக்கும் இவங்க அந்த கருப்பு உருவத்தை நேரடியா பாத்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது? இல்ல, அந்த உருவமா தான் நான் பாத்திருக்கேன். நின்னு பாத்திருக்கேன். என் படுக்கையில இருக்க என்ன அமுக்குறாங்களே, என் கண்ணு திறக்க முடியாது. ஆனா அந்த உருவம் வந்து பிளாக் ஐ கேன் ஃபீல். உங்க டாக்டர் ஆனா அது நின்னுட்டு கற்பனை பாத்திருக்கேன். நான் கண்ணு அப்படி லைட்டா மூடுறேன் பாத்தீங்க, அது ஒரு மாதிரியா தூக்கம் வந்து மூடுவோம்ல, அது மாதிரி லைட்டா கண்ணு மூடிக்கிறப்ப வந்து அந்த உருவம் தெரியும் எனக்கு. அப்படியே அந்த ஊரை கிட்ட வர மாதிரி தெரியும். டக்கு நான் முடிச்சுக்குவேன். அப்படியே எனக்கு தெரியும். இது வந்து என்னோட ஃபீலா உண்மையா அந்த உருவம் வருதான்னு எனக்கு தெரியல. அந்த ரொம்ப அந்த மாதிரி நான் ரொம்ப அந்த பிளாக் உருவத்தை கூட ஃபைட் பண்ணிருக்கேன். அது இன்சிடென்ட் பார்த்தாக்கா இது ஒண்ணுதான் இது வரைக்கும் நான் போராடுறேன்னா அது கூட. ஆனா இப்ப கொஞ்ச நாளாதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கு. கூடிய வரையில உங்களையும் உங்க மகளை விட்டு அது தூரமா எங்கேயாவது போயிடணும்னு எதிர்பார்ப்போமே, வேண்டிக்குவோம். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03441333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க துர்கா, என்ன நடந்தது? எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும்க்கா. எங்க மாமா வந்துட்டு என்ன கிளாங்க் அனுப்புனாரு. என்னோட சிஸ்டர்ஸோட ஹாலிடேஸ் டைம் அப்ப எங்க பெரியம்மா வீட்டுக்கு எங்களை சென்ட் பண்ணுவாரு எவ்ரி இயர். ஸோ நாங்கள் போகும்போது அங்கே போயிட்டு ஈவினிங்ல பிளே கிரவுண்டில் போயிட்டு வாக்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோன்னே அங்கே என்ன நடந்ததுன்னா, நான் வந்துட்டு ரூமுக்கு ஏறிட்டேன். மேலே ஏறிட்டு நான் என்னோட பாத்ஸ்லாம் எடுத்துட்டு அப்போ வீட்டில் யாருமே இல்லை. வீட்டில் இருந்ததுன்னா எங்கள் அண்ணன் எங்கள் பாட்டி தான் இருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணனும் எங்கள் பாட்டியாக இருந்தாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்க எங்களை விட்டுட்டு. அப்போ அந்த டைமு ரொம்ப இல்லைக்கா, அந்த டைம் வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 9:30 இருக்கும். 9:30 சம்திங் தான் இருக்கும். அப்போ நான் என்னோட பாத் எடுத்துட்டு கீழே போயிட்டு ப்ரே பண்ணிட்டு திருப்பி நான் மேலே ரூம் ஏறினேன். மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த ரூம் சரியான பெருசா இருக்கும். அப்ப படியிலேருந்து யாராச்சும் ஏறி ரூம் கிராஸ் பண்ணா எப்படி இருக்கும். ஸோ நான் அதோட ஃபுல் உருவத்தை அப்படியே நான் பார்த்தேன். ஒயிட் கலர் உருவம். லைக் எனக்கு அப்படியே லைக் அப்ப நான் என்ன பண்ணேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல நான் முடி சீவிட்டு இருந்தேன். அப்ப முடி சீவிட்டு இருந்தாலும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து பார்த்துட்டேன் ரூம் கிட்ட நிக்கிறத பார்த்துட்டோன்னே எனக்கு நான் அப்படியே டேர்ன் பண்ணி நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே என்னால கத்த முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நான் அண்ணனை கூப்பிட ட்ரை பண்றேன். நான் கத்த பாக்குறேன், ஆனா என்னால முடியல. ஒரு ஆள் டேர்ன் பண்ணி கிராஸ் பண்ணி போனா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மொதுவா
ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருந்துட்டோன்னே லைக் நான் வந்து ஃபுல்லாக அப்படியே லைக் பேனிக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது. ஸோ அதை அப்படியே அந்த ரூம் கிட்ட நின்றுட்டு மெதுவாக க்ராஸ் பண்ணி என்னோட சிஸ்டர் ரூமுக்கு போகுது, என்னோட சிஸ்டர் உள்ள ரூமுக்கு போகுது. நான் என்ன பண்ணேன், பயந்து மேலே லைட்லாம் எதுவுமே சாத்தாம கீழே வந்துட்டு நேராக கீழே போய் உட்காந்துருந்தேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்னை கேட்டாரு, நீயே வந்துட்டு என்னமோ பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டுன்னு. அப்ப நான் அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணன் இப்ப நம்ம 3 பேர் தான் இருப்போம், நம்மள தவிர மேல யாராவது இருக்காங்களா அண்ணன் அப்படின்னு நான் கேட்டேன். அப்ப அண்ணன் உடனே சொன்னாங்க, அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அப்ப நீ வந்து ஏதாவது பாத்தியா அப்படின்னு என்னை ஒரு மாதிரியா கேட்டாங்க. அப்ப நான் அண்ணன் கிட்ட நான் கேட்டேன், அப்ப அண்ணன் உங்களுக்கு தெரியுமா இங்க இருக்கிறது தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்ப அண்ணன் வந்து என்கிட்ட அப்ப சொல்லிட்டாரு, இந்த வீட்டுல 2 இருக்குன்னு சொன்னாரு. ரெண்டு ஒன்னு வந்து கேர்ள், ஒன்னு வந்துட்டு ஒரு ஆம்பளை ஆளு தான் வந்துட்டு கேர்ள்ஸ் காலை வந்து அடிக்கிறது. ஸோ அது வந்து அந்த வீட்லயே உள்ளதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் பார்த்தது வந்து எங்க அக்கா கூட ஸ்கூல் டைம்ல இருந்து உள்ளதை பார்த்திருக்கேன். ஸ்கூல் டைம்ல எங்க அக்கா கூடயே இருந்ததை வந்து தான் நான் பார்த்திருக்கேன். ஸோ அது வந்து அக்கா ரூம்புலுக்கே தான் இருக்கும். அந்த கேர்ள் ஒன் வந்து எதுவும் பண்ணாது. பட் அந்த பாய் ஒன் வந்துட்டு எங்க அண்ணன் உருவத்திலயோ இல்ல பெரியப்பா உருவத்திலயோ அப்படி வர்றதுதான் வந்துட்டு அப்பதான் வந்துட்டு ஒரு வாட்டி தூங்கிட்டு இருக்கும்போது காலை அடிச்சது, அந்த மாதிரி படிக்கிட்ட வந்து எட்டி பாக்குறது, அந்த மாதிரி. அப்பதான் வந்துட்டு நான் எங்க பெரியம்மா வந்துட்டோன்னே என்னை வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, நீ வந்து எதை பார்த்த அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் அங்கதான் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன், அப்போ இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிறது, பட் ஆனா வந்து நாங்கெல்லாம் பயந்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு. ஸோ பெரியம்மா கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் வந்து எப்படி பார்த்தேன், அது எங்க போனிச்சு, எந்த ரூமுக்கு போனிச்சுன்னு வரைக்கும் நான் சொன்னேன். அப்ப எங்க பெரியம்மா சொன்னாங்க, யாருக்கிட்டே சொல்லிடாத இந்த வீட்டுல இருக்கு, பட் ஆனா அந்த டைம் தான் வந்துட்டு இவங்க அந்த வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணோன்னு இருந்தாங்க, அது அந்த வீட்லயே இருக்கிறது விரட்டி அடிக்க முடியாது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் ஷிஃப்ட் பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ அந்த வீட்ல 2 உருவங்களும் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கான்? பெரியம்மா கதை எதுவும் சொன்னாங்க? பெரியம்மா வந்துட்டு அந்த ஆம்பளாள் உருவம் வந்துட்டு அது அந்த வீட்லயே உள்ளது. ஸோ அந்த வீட்டுல வந்து விரட்டி அடிக்க முடியாது. இவங்க வந்துட்டு அந்த பூசாரிய போய் பார்த்துட்டோன்னே அவங்க சொன்னாங்க, இது வந்துட்டு இந்த வீட்லயே உள்ளது, இதை வந்து வெளியாக்க முடியாது, நீங்க இந்த வீட்டுல இருந்து வெளியாகிறது நல்லது அப்படின்ட்டுன்னு. கேர்ள் உருவம் வந்துட்டு அது வந்து எங்க அக்கா கூட ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து இருந்தது. அது வந்து முந்தியே எங்களுக்கு தெரியும், ஆனா வந்துட்டு எங்களுக்கு அந்த வீட்லயும் அது இருக்குன்னு வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா முந்தி ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்து அது அக்கா கூட இருந்தனால அக்காவோட சட்டெல்லாம் அவங்க சொந்தமா கிழிச்சுப்பாங்க ராத்திரி தூங்கும் போது. ஸோ காலையில ஏஞ்சி பார்த்தா சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கும், சட்டை சுழுவாரு அந்த மாதிரிலாம் கிழிஞ்சிருக்கும். ஆண் உருவம் வந்துட்டு கேர்ள்ஸை கண்டா பிடிக்காது. ஸோ தூங்கிட்டு இருக்கும் போது காலில் வந்து அடிக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, முதுகுல வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி. அந்த படிக்கிட்ட நிக்கிற உருவம் வந்துட்டு எப்ப பண்ணிக்கோன்னா, நம்ம சாப்பிடும் போதோ இல்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதோ ராத்திரி வந்து மொறக்கி பாக்குறது, எட்டி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி. பெரியப்பாவோட மக கேட்பாங்க, நீங்க ஏன் பாருங்க தூங்க போறேன்னு சொல்லிட்டு படிக்கிட்ட வந்து 2-3 மணிக்கு வந்து ஏன் எட்டி பாக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப எங்க பெரியப்பா வந்து சொல்லுவாரு, அது நான் இல்ல, நான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரிதான் வந்து நோட்டீஸ் பண்ணாங்க எல்லாரும், யார் இதை செய்யறா. அப்புறம் தான் வந்துட்டு எங்களுக்கு பெரியம்மாக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு, இது வந்து அந்த வீட்லயே இருக்கிறது, ஸோ பெட்டர் நீங்க எல்லாம் வந்து அந்த வீட்டுல இருந்து மூவ் ஆன் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ அது காலமா அந்த வீட்டுல இருந்தது. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். சொல்லுங்க மிஸ் வனிதா, என்ன நடந்தது? இது வந்து somewhere in 2002 நான் வந்து Form 4 படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல வந்து இந்த கேடெட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கேடெட் ஆக்டிவிட்டியில கலந்துட்டு இருக்கும் போது எங்களை கேம்பிங்க்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ அது வந்து மலாக்கா ஜோஹருக்கு பார்டர்ல இருக்கிற இடம் அது. ஸோ அந்த இடம் நான் கரெக்டாக சொல்றேன்.
ஸோ கேம்பிங் கூட்டி போனாங்க. நேஷன் வைட் கேம்பிங்ன்றதுனால ஒரு 700 ஸ்டூடெண்ட் இருக்கும் அதுல. ஸோ அது வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வர்றது. ஸோ முதல் நாள் நாங்கள் போகும்போது எங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை. எங்கெல்லாம் இண்டிவிஜுவல் கெனப்பி செய்ய சொல்லிட்டு எங்களை அங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க. ஸோ டின்னர்லாம் கொடுத்து நாங்கள் படுத்தோம். ஸோ சாட்டர்டே வந்து எங்களுக்கு ஃபுல் டே வந்து ட்ரெக்காக இருக்கும். ஜங்கல் ட்ரெக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்களேன். ஜங்கல் ட்ரெக்கிங் வந்து ஏர்லியாக செய்ய வேண்டியது, பட் லஞ்சுக்கு அப்புறம் தான் போகுதா இருந்தது எங்களுக்கு. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 4:30 மணி இருக்கும் போது சொல்லிட்டாங்க, ஜூர்லாத்தி சொல்லிட்டாங்க லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து திரும்பி கிணத்துக்கே போயிருங்க. அப்போ நாங்க பார்த்தோம் இப்பதானே மணி 4, எதுக்கு அதுக்குள்ள போக சொல்றாங்கன்னு. ஏன் அவ்வளவு சீக்கிரத்தா சொன்னாங்கன்னா, இது வந்து காட்டுக்கு உள்ளுக்கு இருக்கோம் நாங்க. ஸோ அங்கிருந்து வெளியில வர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் எங்களை போக சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க கேமாக்கு வந்துட்டு நாங்க துணிலாம் எடுத்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஸ்கூல் வராங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு மணி 7 இருக்கும், பொழுது சாஞ்சிருச்சு தெரியுமா, 7:30 மணி இருக்கும். அப்பதான் ஒன்னு ஸ்கூல் வராங்க. அப்ப நாங்க பார்த்தோம் இவங்களை வெளியில போஸ்ட் சொல்லிட்டாங்க, ஏன் இவங்க மட்டும் லேட்டா வராங்கன்னு ஒரு தாட் இருந்தது எங்களுக்கு. பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு விவசாயம் இருந்துட்டோம். ஸோ அப்ப டின்னர்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, நல்லா சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. நாசி டொமாட்டோவும் கோழி வந்துட்டு மடிவும் கொடுத்துருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீதா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கை அளவுக்குள்ள பட்டர்ஃபிளை வந்து என் பிளேட்ல விழுந்துச்சு. ஐயோ பட்டர்ஃபிளை வந்து விழுந்துருச்சு. அந்த தூக்கி போட்டுட்டு சாப்பிட முடியாது. அப்ப நான் சாப்பாடு கொண்டு போய் கொட்டிடும் போது வந்துட்டு என்னோட கல்லிக்கு ஒரு மலைக்காரங்க திடீர்னு ஓடி வந்து சொன்னாங்க, சவுத்தா அது உனக்கு எனக்கு ஹிஸ்டேரியான்னு. இப்ப எனக்கு அந்த வார்த்தைக்கு மீனிங்கே தெரியாது. ஹிஸ்டேரியானா அப்போ ஹிஸ்டேரியான்னு கேட்டேன். சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க, ஜூர்லாத்தியை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்துட்டு ஒரே இடத்துல கேதர் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த நைட் வந்து எங்களுக்கு மலம் புகுடாயா இருக்கும். நம்ம வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து வந்துடும், ஒரு ஸ்கூல் வந்து ரிப்ரசென்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி செய்யணும். பட் எங்களை எல்லாத்தையுமே ஒன்னா கேதர் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துல வந்து 3 பேரா உட்காந்துருப்போம். நீங்க நம்ப மாட்டீங்க கீதா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் திடீர்னு அங்கிட்டு ஒரு விரீச்சுன்னு ஒரு கட்சி காப்பாடு இருக்குது. அந்த சத்தம் முடிச்சோன்னா பின்னாடி நீங்க நடு காட்டுக்குள்ள இருக்கோம், 700 பேருக்கிட்ட இருக்கோம். ஒரு 10 தமிழால் மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாமே மலைக்காரங்க தான் இருப்பாங்க. என்ன செய்வோம் நாங்க, அந்த கட்டுற சத்தம் இங்க முடிச்ச கையோட அங்கிட்டு முடிச்ச கையோட இன்னொரு அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு செயின் மாதிரி கேக்குது அந்த சத்தம். அந்த கத்துற சத்தம் வந்து நார்மல் சத்தம் கிடையாது. நார்மலா நம்ம கத்துவோம் அந்த மாதிரி கிடையாது, அடி வயிற்றுல இருந்து கத்துற மாதிரி ஒரு சத்தம். அந்த கத்துறது அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, உங்களோட மத்த ஸ்டூடெண்ட்ஸா இல்ல வேற யாருவா? வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் வந்து 3 பேரா உட்காந்துருக்காங்க வரிசையில. ஸோ நிறைய ஸ்கூல் இருக்கு, சுத்தி இருக்குதுல படம் இருக்கு. ஸோ ஒரு சைடு வந்து ரைட்ல கேக்குது, ஒரு சைடு பின்னாடி கேக்குது, ஒரு சைடு ரைட்ல கேக்குது. அந்த மாதிரி அந்த டைம் நீங்க நம்ப மாட்டீங்க கேட்டா, எனக்கு ரைட்ல வந்து ஒரு மலை லேடி உட்காந்துருப்பாங்க, மலைக்காரங்க. எனக்கு லெஃப்ட்ல வந்து ஒரு கிறிஸ்டியன் லேடி, நான் நடுவுல உட்காந்துருக்கேன். யாரையோ விரட்டுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா இந்த பொண்ணு விதி குதிக்குது, லைக் தூக்கி போடுது. நடுவுல நாடு. அப்போ வந்துட்டு இடையில வந்துட்டு உடம்பு முடியாம போயிருந்தப்போ வந்துட்டு ஒரு தாயத்து கொடுத்துருந்தாங்க எனக்கு. அந்த தாயத்தை யூஸ் பண்ண சொன்னாங்க. பட் நான் வந்து ரொம்ப செல்டம் யூஸ் பண்றது. பட் கேம்பிங்க்கு போகும்போது மனசு லைட்டா பட்டுச்சு, காட்டுக்கு போறோமே, காட்டுக்கு போறோமே, சரி எடுத்துட்டு போவோம்னு சொல்லி நான் எடுத்துட்டு போயிட்டு அந்த டைம் வந்து நான் இடுப்புல கட்டியிருந்தேன் அந்த தாயத்து. கீதா ஹைலைட் என்ன, அந்த அவங்க சுத்தி உள்ளவங்க கத்துன சத்தம் கூட அந்த பயத்தை விட அந்த தாயத்துல நான் கை வச்ச போது சுடுத்தண்ணி கத்துல கை வச்ச மாதிரி சுட்டுச்சு கேட்டா. எனக்கு அந்த தாயத்தை எனக்கு சுட ஆரம்பிச்சுக்கோட எனக்கு அழுகழுகையா வருது. நான் அழுகுற நடுவுல உட்காந்துட்டு எங்கிட்ட எனக்கு பாக்குறது, நம்ம வேற இடத்துல பார்த்தோம்னா ஏதாச்சும் பொருள் நம்ம பாத்துருவோமா, இவங்க என்ன பக்கத்துல வந்து யாரையும் விரட்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பின்னாடியும் பார்க்க நம்மளுக்கு அந்த ஒரு இது இருக்கும் தெரியுங்களா, எங்கிட்ட அங்கிட்ட பாக்கணும் நம்மளுக்கு தோணும். ஆனா பயம், அவங்க எல்லாம் படிக்கிறாங்களே நம்ம படிக்கலையே, நம்மளுக்கு எந்த ஒரு கௌசமும் இல்லையே, இது ஏன் நம்மளுக்கு சுடுது, அந்த குழப்பம் வேற. எனக்கு அழுகழுகே வருது. அது ஒரு 2 மணி நேரம் கிட்ட இருக்கும் கீதா. அது கண்டினியூஸா அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, யாருமே வந்து இண்டிவிஜுவல் கேம்பிங்க்கு போவேனா, கேனாப்பிக்கு போவேனா, எல்லாரையுமே வந்து கெதர் பண்ணி ஆம்பளால ஒரு கேமா பொம்பளால ஒரு கேமான்னு சொல்லி படிக்க வச்சாங்க. நான் நல்ல காலத்திலேயே பயந்து போயிருந்தேன். அந்த நேரம் பத்தி என்னோட கேம் வந்து கரெக்டா எனக்கு சைட்ல கொடுத்துருக்காங்க கீதா. எனக்கு மட்டும் வெட்ட வெளிச்சமா திறந்த வெயில் தான் கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாடாங்க தான் தெரியும், அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பயத்துல தூக்கமோ வரல, ஒன்னும் இல்ல. ஸோ ஞாயிற்றுக்கிழமான கையோட அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கன்சிடர்
அந்த கேம்பிங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த இயருக்கு. ஸோ எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எங்கெல்லாம் எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய சொல்லல, நாங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் ஃபாதர் கிட்ட சொன்னேன், அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரிப்பா என்னன்னு தெரியல, இது திடீர்னு சுட ஆரம்பிச்சிருச்சு, என்ன இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்பா சொன்னாரு மேபி வந்துட்டு அது ப்ரொடெக்ட் ஆக வந்துட்டு உனக்கு அது கிட்ட ஏதோ இருந்திருக்கும் போல இருக்கு, ஸோ அதனாலதான் அந்த சூடா இருந்திருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு மண்டே ஸ்கூலுக்கு போறோம். அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது கீதா, நாங்க கேம்பிங் போன இடம் கூனோங் லேடாங். ஸோ கூனோங் லேடாங்ல இந்த புத்திரிலாம் இருக்கிறாங்களே, ஸோ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம். நாங்க போறதுக்கு முன்னாடியே எங்க ஜூர்லாத் எங்கிட்ட சொன்னாங்க, நீங்க போயிட்டு எதுவுமே வந்துட்டு சுபாரம் போய் நீங்க ஏதோ சில இலைங்கெல்லாம் பிடுங்காதீங்க, நீங்க உங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அங்க. ஸோ அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பேசுறோங்கிறத யோசிச்சு பேசுங்க, எதுவும் வந்து அலட்சியமா பேசுறாதீங்க, ரொம்ப கட்டுக்கோப்பா இருங்கன்னு சொன்னாங்க. டோட்டலா பட்டது வந்து லெபிக்கூரா வந்து 40 பேருக்கு மேல அன்னைக்கு ஹிஸ்டேரியா பட்டிருந்திருக்கு. அது வந்துட்டு அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டு நாட்கள்ல ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க வச்சு போமோ வச்சு கேட்கும் போது தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு அங்க இருக்கிற செடி கொடிகளை பிச்சு உங்கு நாப்பி வச்சு ஆயத்துக்கு குளிச்சிருந்திருக்காங்க. அதுவும் புத்திரி இறங்குற நேரம் பார்த்து அவங்க குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு 16-17 வயசு பொண்ணு 70-80 வயசு ஆளு குரல் மாதிரி பேசியிருந்திருக்காங்க. ஸோ எங்க வீட்டுல சொல்லுவாங்க, வாங்க சாகிலுக்கு போயிட்டு வந்தோம்னா என்ன விட்டுருக்க, நான் வரவே மாட்டேன்றேன். ஏன்னா குணல இடங்கிட்ட அந்த ஆயத்தல் சாகிலோட ஆயத்தல் ஜூன் சரி, அந்த இடத்துக்கு மட்டும் நான் வரவே மாட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு போபியா ஆயிடுச்சு கீதா. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.